ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி 10 நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே பேனில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இன்னும் நல்லா காஞ்ச ஒன்று 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ இது நல்லா பொரிஞ்ச ஒன்று நம்ம பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். வெங்காயம் கட் பண்ணிலே சில இது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிடையில் அதை கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் இதில் போட்டுடலாம். தக்காளியை நல்லா வதக்கிடலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் மசாலாவை போட்டுடலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா கருகிடக்கூடாது. இப்போ நம்ம மசாலாவோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இந்த டைமில் நமக்கு எந்த அளவுக்கு முட்டை குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா சலசலன்னு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டை, நான் ஒரு 3 முட்டை வேக வச்சுருக்கேன். இதை நடுவில் நல்லா கீறி விட்டு போட்டுக்கோங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நான் வேக வைக்காத பச்சை முட்டை எடுத்திருக்கேன். அதை இதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இந்த முட்டை குழம்புக்கு இதுதான் ஹைலைட்டு. நம்ம இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம கிண்டிடக்கூடாது. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது அங்கங்கே முட்டை கறி மாதிரி நல்லா அழகாக தொக்காக வரும். நம்ம எடுத்து சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம லேசாக கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா முட்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டுடலாம். சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு நம்ம 10 நிமிஷத்தில் இந்த முட்டை குழம்பு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.